வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது தக்காளி தொக்கு. ரொம்ப சூப்பரா ரொம்ப நாளைக்கு கிடாம எப்படி தக்காளி தொக்கு செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். தக்காளி தொக்கு செய்யறதுக்கு நான் 1 கிலோ தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளி. இப்போ நல்லா பொடி பொடியாக வெட்டிக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக வெட்டியிருக்கேங்க. 4 புல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேங்க. 1 இன்ச்சுக்கு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து நல்லா தட்டிக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாதுங்க, பொடி பொடியாக தட்டிக்கணும். இது வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேங்க. இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சிக்கலாங்க. இப்போ தக்காளி தொக்கு பண்ணுறதுங்க நான் அடுப்பில் வடசட்டி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விடுங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் தட்டி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இதில் ஒரு 4 கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் வச்சுருக்குங்க. இதையும் போட்டுடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வணங்கிடுச்சு. அதில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போது வெட்டி வச்சுக்கிற தக்காளியை உள்ளே போட்டுடலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாங்க. இது 1/4 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள். என்னோடய சாம்பார் பொடியே நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் மிளகாத்தூள் கம்மியாக போடுறேங்க. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மிளகாய் பொடி கொஞ்சம் எச்சா போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. நம்ம தக்காளியே நல்லா தண்ணி விடும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க தக்காளியே. இது நல்லா வேகட்டுங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணியில நல்லா சுண்டணும். இப்போ இதை மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிக்கட்டும். இதை அடிக்கடி கிளறி விட வேண்டியது இல்லைங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிளறி விட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்குங்க. இதில் ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இந்த தொக்கு சீக்கிரமா கட்டி போகாம இருக்கிறதுக்காக தான் நம்ம புளி ஊத்துறங்க. நீங்க ஒரு 2 நாள் 3 நாளுக்குள்ள இதை தீத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க புளி ஊற்ற வேண்டியதில்லை. இல்லை 1 மாசத்துக்கு மேலே நீங்க வச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த புளி ஊற்றிக்கோங்க. இப்போ மொத்தம் ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்குங்க. இன்னும் நல்லா கெட்டி ஆயிருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. இன்னும் நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிரும். இது வந்து எப்போ எங்க வீட்டுல எல்லாம் செய்வாங்கன்னா, ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க எல்லாம் வந்து சமையல் சொல்லுவாங்க. எங்க வீட்டுல சப்பாத்தியும் அதுக்கு இந்த தக்காளி தொக்கும் கேட்பாங்க. எங்க அப்பா இதை செஞ்சு கொடுப்பாங்க. வந்து ஒரு டப்பால போட்டுட்டு சப்பாத்தி எல்லாம் பேப்பர்ல மடக்கிட்டு ஒரு வாரத்துக்கு வரைக்கும் இது கெடாம வச்சு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சுக்கலாங்க. இல்லாட்டி சீக்கிரமா அடி பிடிச்சிரும். இந்த தொக்கு கெட்டி ஆக அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. அதனால ஒரு 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி எடுத்து நல்லா அடியால கிளறி விடுங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னொரு 2ல இருந்து 3 நிமிஷம் ஆகட்டுங்க. நல்லா எல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்ப பாத்துட்டீங்கன்னா சுத்தியும் நம்ம ஊத்துன எல்லா எண்ணெயுமே பிரிஞ்சு தனியா வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் பாத்தீங்கன்னா 1 கிலோ தக்காளி போட்டேன். இப்போ கடைசியா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது வந்து இந்த மாதிரி சின்ன பவுல்ல இவ்வளவுதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. தக்காளி தொக்கு வந்துங்க நல்லா சுண்டணும். தக்காளியில் இருக்கிற எல்லா தண்ணியும் போயிடணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு கெடாம ரொம்ப நாளைக்கு வரும். இந்த தக்காளி தொக்கு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷத்துல இருந்து 30 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் பொறுமையா செய்யணுங்க. கொஞ்சம் அடுப்பை வெசையா வச்சிங்கனாலும் அடி பிடிச்சிரும். இது நீங்க வெளியே வச்சிருந்தீங்கன்னா 1 வாரத்துக்கு கெடாம இருக்கும். ஃப்ரிட்ஜில் 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும். அப்படி நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கும் போது வாரம் மூடியை திறந்து அந்த மூடியில கொஞ்சம் தண்ணி கோத்து நிக்குங்க. அதை வந்து நம்ம தொடச்சிட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டீங்கன்னா 2 மாசத்துக்கு மேலேயே உங்களுக்கு கெடாம இது இருக்கும். நீங்க வெளியூருக்கு எங்காச்சும் போறீங்க அப்படி மாதிரி பிளான் வச்சிருந்தீங்கன்னா சப்பாத்தி சுட்டுட்டு இந்த மாதிரி தக்காளி தொக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா 1 வாரத்துக்கு உங்களுக்கு கெடாது. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். தொக்கு பாத்தீங்கன்னா நல்லா ரெட் கலர் சூப்பரா இருக்கு. இது வந்து உங்களுக்கு சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்க வெறும் சாப்பாட்டுக்கு கொஞ்சம் நெய் ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் அருமையா இருக்குங்க. பழைய சாப்பாடுக்கு இது தொடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ சூப்பரான தக்காளி தொக்கு எங்க அப்பாவோட ஸ்டைல்ல நான் செஞ்சு காமிச்சிட்டேன். இதை கண்டிப்பா நீங்க உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்யூங்க.